السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واتل عليهم نبأ إبراهيم إذ قال لأبيه وقومه ما تعبدون قالوا نعبد أصناما فنظل لها عاكفين قال هل يسمعونكم إذ تدعون أو ينفعونكم أو يضرون قالوا بل وجدنا آباءنا كذلك يفعلون قال أفرأيتم ما كنتم تعبدون فإنهم عدو لي إلا رب العالمين الذي خلقني فهو يهدين والذي هو يطعمني ويسقين وإذا مرضت فهو يشفين والذي يميتني ثم يحيين والذي أطمع أن يغفر لي خطيئتي يوم الدين رب هب لي حكما والحقني بالصالحين واجعلني لسان صدق في الآخرين واجعلني من ورثة جنة النعيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. நண்பர்களே சகோதர சகோதரிகளே, நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் ஜகாத்தின் சிறப்பு. எப்படி நமக்கு தொழுகை என்பது ஒரு கட்டாய கடமையோ, எப்படி நோன்பு என்பது ஒரு கட்டாய கடமையோ, அதே போலதான் அந்த ஜகாத்தும் ஒரு கடமை. ஆனால் இந்த ஜகாத் ஏழைகளுக்கு கடமையாக்கப்படவில்லை. செல்வந்தர்கள் பணக்காரர்கள் மீதுதான் இந்த ஜகாத் கடமையாக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. எவர்கள் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்துக் கொண்டு அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட மறுக்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் கடுமையான எச்சரிக்கை பற்றி எச்சரிக்கிறார்கள் என்ற வசனம் இறங்கியவுடன் அது அங்குள்ள முஸ்லிம்களுக்கு எல்லாம் பெரிய பாரமாக கஷ்டமாக தெரிந்தது. உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் உங்கள் சிரமத்தை நான் நீக்குகிறேன் என்று கூறி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றார்கள். யா ரசூலுல்லாஹ், இந்த வசனம் உங்கள் தோழர்களுக்கு மிகவும் சிரமமாக தெரிகிறது என்று கூறினார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் செல்வத்தில் எஞ்சியதை தூய்மைப்படுத்துவதற்காக தவிர வேறு எதற்கும் அல்லாஹ் இந்த ஜகாத் கடமையாக்கப்படவில்லை என்று விளக்கம் அளித்தார்கள். உங்களுடைய பொருட்களை தூய்மைப்படுத்தும் சிறப்பு ஜகாத்துக்கு இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் சிலர் ஜகாத் கொடுக்க மறுத்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எவர்கள் நபிகளாரிடம் ஒரு ஒட்டக குட்டியை தந்துவிட்டு அதை என்னிடம் தர மறுப்பார்கள் ஆனால் அவர்களுடன் நான் போரிடுவேன் என்று கூறினார்கள். போரை சம்பந்தப்படும் அளவுக்கு இந்த ஜகாத் முக்கியத்துவம் வாய்ந்தது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், وكان يأمر أهله بالصلاة والزكاة وكان عند ربه مرضيا. தொழுகை மற்றும் ஜகாத்தை தன் குடும்பத்திற்கு பணிபுரிவாக இருந்தார். மேலும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்ப
என்று பல இடங்களில் கூறுகிறான். இந்த நிலவும் இல்லாத நாளில் அல்லாஹ்வுடைய அர்ஷோட நிலையை நடத்த தருவீர் என்கிறான். அதில் ஒருவர்தான் வலது கை கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவு கொடுப்பவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நாம் எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறோமோ அதை அல்லாஹ் நமக்கு ரெட்டி பார்க்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடனாக கடன் கொடுத்தால் அதை அல்லாஹ் உங்களுக்கு ரெட்டிப்பாக்கிறான், மேலும் உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தண்ணீர் நெருப்பை அணைப்பது போல் சதகா உங்களுடைய பாவங்களை அழிக்கும் என்று கூறினார்கள். முஸ்லிம்கள் பெண்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறினான், மேலும் அவர்கள் ஜகாத்தை கொடுப்பார்கள், அவர்கள்தான் சொர்க்கத்தின் வாரிசுகள். உயர் பதவியிலான சொர்க்கத்திற்கு வாரிசுகள் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு! சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களுக்கு முன் சென்ற ஒரு மனிதர் கடன் கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அவர் தன் பணியாளர்களிடம் கூறினார், நீங்கள் செல்வந்தராக இருந்தால் தள்ளுபடி செய்யுங்கள், ஏனெனில் அது உங்கள் பாவங்களை மன்னிக்கும், மேலும் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். ஜகாத்துடைய நோக்கமே செல்வந்தர்களிடமிருந்து வாங்கப்பட்ட ஏழைகளுக்கு கொடுப்பதுதான். ஏனெனில் பொருளாதார விஷயத்தில் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காகதான். எனவே நாம் அனைவரும் ஜகாத்தை கொடுத்து சொர்க்கத்தின் வாரிசுகளாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எனது இந்த உரையை செய்வார்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தபடியாக சகோதரர் அப்துல் ஹமீத் பெற்றோரை பேணுவோம் என்ற தலைப்பில் உரையாற்றுவார். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي نعبده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி ஜித்னி இல்மா. வார்த்தைகளிலேயே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தையாகவும் வழிகாட்டிலேயே சிறந்த வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகவும் காரியங்களிலேயே மிகவும் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவாக்கக்கூடியதெல்லாம் அனைத்தும் விதத்தாகவும் ஒவ்வொரு விதத்தும் நாளை மறுமையில் நரகத்தை கொண்டு சேர்க்கும் என்று எச்சரிக்கை உண்மையாக எனது இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பெற்றோர்களை பேண வேண்டும் என்று ஏராளமாக சொல்லியிருக்கின்றான். அதுல ஒண்ணுதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்க எனக்கு முதல்ல நன்றி செலுத்துங்க, அடுத்து யார நன்றி செலுத்தணும்னா பெற்றோர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அறிவிக்கிறாங்க, அப்துல்லாஹ் இப்னு மசூத் அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்டாங்களாம் ஒரு கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எனக்கு ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுங்க, நான் ஒரு கேள்வியை பதில் அளிக்கிறேன் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படி சொன்னோன்னு அந்த மனிதர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிக விருப்பமான அமல்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்காங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தொழுகையை சரியான நேரத்துல வந்து நீங்க தொழணும். அதான் ஃபர்ஸ்ட் மிகவும் மிகவும் சரியான நேரத்துல தொழணும். அதான் விருப்பமான அமலு, அது ஒரு சிறப்புக்குரிய அமலா இருக்குது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இரண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்க நன்றி செலுத்தணும். அது இரண்டாவதாக அமல்களு. நீங்க வந்து பெற்றோருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்துறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு நன்மை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா அல்லாஹ்வின் பாதையில வந்து போரிடுவாங்க, போர் புரிந்து மரணிப்பாங்க, அவங்க வந்து சிறந்த அமல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க நீங்க பெற்றோர்களை வந்து சீ என்று வார்த்தையை கூட நீங்க வந்து கூறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நம்ம பார்த்தோம்னா தன்னுடைய பெற்றோர்களை வந்து எந்த வேலை சொன்னாலும் சீன் அந்த ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த ஒரு வார்த்தை வந்து இப்போ வந்து இலகுவா பேச்சு. நாம என்ன ஒரு நம்ம அவங்க உதாரணத்திற்கு நாம அம்மா வந்து இருக்காங்க, அவங்க அம்மா வந்து கடைக்கு போக சொல்றாங்க, கடைக்கு போயிட்டு வந்தோன்னே நான் இப்பதானே வீட்டுக்கு வந்தேன், அதுக்குள்ள நீங்க கடைக்கு போக சொல்றீங்களே சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்துல வந்து நாம வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தணும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த வார்த்தையை வந்து பெற்றோர்களுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க உபூலுல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு துன்புறுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து ஒரு மனிதன் வந்து கேட்கிறாங்க மிகவும் எச்சரிக்கையான, நீ இந்த ஒரு செயலை செஞ்சா நரகத்துக்கு போவாங்க, அந்த செயலை செஞ்சா என்ன செயலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பெற்றோர்களை துன்புறுத்துவது இது வந்து நீங்க செய்யக்கூடாது, நீங்க வந்து நரகத்துக்கு போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அந்த சஹாபாக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு கேள்வி இருக்கிறாங்க, பெற்றோர்களை வந்து திட்டுவார்களா, பெற்றோர்கள் வந்து துன்புறுத்துவார்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்குன்னா பெற்றோர்களை வந்து நல்லா பாத்துக்கிடுவாங்க, நல்லா கவனிப்பாங்க. அந்த சஹாபாக்கள் என்ன கேட்டாங்கன்னா பெற்றோர்கள் வந்து திட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனா நாம இந்த காலகட்டத்துல நாம எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அனைத்து பெற்றோர்களையும் நம்ம வந்து திட்டிட்டு இருக்கோம். எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நாம பெற்றோர்களை வந்து திட்டுறோம். அதே மாதிரி பெற்றோர்கள் வந்து எதிர்மறை பேச்சு வந்து பேசுறோம். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அறிவிக்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து நான் வந்து கேட்டேன் முதல் யாரை வந்து விரும்பணும், இந்த உலகத்துல வந்து யாரை விரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்முக்க, உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இரண்டாவதாக அந்த மனிதர் கேட்கிறாங்க இரண்டாவதாக யாரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க தாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மூன்றாவதாக சொல்றாங்க யாரு நேசிக்கணும், மூன்றாவதாக யாரை நேசிக்கணும் சொல்றாங்க. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாய்ன்னு சொல்றாங்க. திரும்படி நான்காவதாக கேட்கிறாங்க யார் நேசிக்கணும், நான்காவதாக யார் நேசிக்கணும் கேட்கிறாங்க. கேட்டோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம இந்த செய்தியை எடுத்து பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க, 3 முறை வந்து தாய் தான் வருது, அடுத்து லாஸ்ட் தான் தந்தை வருது. அப்போ அந்த தாயோட சிறப்பை நாம எடுத்து பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்க ஏராளமாக இருக்குது. அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய வந்து 10 மாசம் வயிற்றுல சுமந்து அந்த 10 மாசம் கழிச்சு இருந்து பிறப்பாங்க, அது எப்படி வலிக்கும்னா 100 எலும்பு உடைந்த அளவுக்கு வலி வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நரகத்துடைய வாசலை எட்டி பார்த்துட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நாம இந்த காலகட்டத்துல ஒரு எலும்பு லேசா நாமனால எப்படி வலிக்கும் நமக்கு, ஆனா 100 எலும்பு உடைந்த அளவுக்கு அப்போ வலி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வழியெல்லாம் தாண்டி நாம வந்து காமிக்கும் போது அது புண்ண சிரிப்பு இருக்குல்ல, சிரிப்பு அந்த வழியெல்லாம் போயிரும். அதே மாதிரி ஒரு லண்டன்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். என்ன சம்பவம்னா ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பர்கள்ல ஒரு நண்பர்கள் அவங்க அம்மா எப்படி இருப்பாங்கன்னா பால் எரிஞ்ச உடம்பு அப்படில இருப்பாங்க. எங்க லண்டன்ல அந்த எப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த நண்பன் வந்து கேட்கிறான், இப்படி உங்க அம்மாவுக்கு வந்து உன்னுடைய தாய்க்கு வந்து இப்படி பாதி எரிஞ்சிருக்கல, இது எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தன்னுடைய அந்த நண்பன் சொல்றான், சின்ன வயசுல எனக்கு அப்போ 1.5 வயதாக இருந்துச்சு. அந்த 1.5 வயதுல எப்படின்னா நைட்டு 1 மணிக்கு இரவு 1 மணிக்கு வந்து எங்க வீட்டுல வந்து தீ பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி தீ பிடிச்சோன்னே எல்லாரும் நாங்க வெளியே வந்துட்டோம், எங்க அம்மாவும் தாயும் வெளியே இருந்துட்டு, ஆனா என்ன உள்ளதான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே அடுத்து என்ன சொல்றான்,
அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்மளுடைய பிள்ளைய வந்து நம்ம அந்த பில்டிங் குள்ள இருக்குது, நம்ம பிள்ளையை எடுத்துட்டு வருவோம் சொல்லிட்டு டக்குன்னு அந்த தீக்குள்ள போயிட்டாங்க. போனோன்னு அந்த போய் திரும்பி அந்த பிள்ளைய காப்பாத்தி வராங்க. காப்பாத்தி வந்தோம்னா அந்த 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 பாதி எரிஞ்ச உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இத தன்னுடைய நண்பன்கிட்ட சொல்றாங்க. அந்த நண்பன் எப்படி இருப்பாங்கன்னா, தன்னுடைய தாயை வந்து துன்புறுத்துவான், தன்னுடைய தாய்க்கு நன்றியை செலுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பன் வந்து சொல்றான். சொன்ன உடனே அந்த நண்பன் வந்து சொன்ன உடனே நான் என்னுடைய தாய்க்கு வந்து நான் கட்டுப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தந்தை சின்ன வயசுல அண்ணன் தம்பி, இந்த அண்ணன் தம்பி எப்படின்னா சின்ன வயசுல நம்மளுடைய தாயை எப்படி வச்சுக்கிடுவாங்க, அண்ணன் என்ன சொல்லுவான், வலது கையை பிடிச்சிட்டு அம்மா எனக்கு தான் வேணும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இடது கையை பிடிச்சிட்டு தம்பி என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா எனக்கு தான் வேணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல சண்டை போடக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்குது. அதே மாதிரி அந்த 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 காலத்துல பெரிய நிலைமை நம்ம எடுத்துக்கோங்க. அந்த பெரிய நிலைமை எப்படின்னா, நான் ஒரு கல்யாணம் முடிஞ்சு குழந்தை 2 குழந்தைல 1 குழந்தைல இருக்கும். அப்போ வந்து தன்னுடைய அண்ணன் என்ன சொல்லுவானா, எனக்கு வந்து அம்மா நீ வச்சுக்கோ, எனக்கு அம்மா வேணாம், என்னுடைய குடும்பத்தையே பார்க்க எனக்கு கரெக்டா இருக்கு, நேரம் கரெக்டா இருக்கு, என்னுடைய அம்மா வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொன்ன உடனே தம்பி என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய அம்மாவை வந்து நீனே வச்சுக்கோ, ஏன்னா என்னால பார்க்க முடியல, நானும் வந்து குழந்தை குட்டி எல்லாமே இருக்கு, நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல எப்படி சண்டை போட்டாங்களோ பெரிய வயசுல அப்படிதான் சண்டை போடுவாங்க. ஏன்னா தன்னுடைய குழந்தைய பார்க்கணும், தன்னுடைய நேரம் அதுக்கே செலவாயிரம் சொல்லிட்டு தன்னுடைய அண்ணன் தம்பி எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம வந்து முதியோர் இல்லத்துல வந்து விட்டுருவோம், இப்ப விட்டாங்கன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்துல விட்டுருவாங்க. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா, காசு இல்லைன்னு சொல்லிட்டு முதியோர் இல்லத்து வாசலே வந்து விட்டுட்டு போயிருவாங்க. இப்படி இந்த உலகத்தை வந்து ரொம்ப வாழ்ந்துட்டு வரும். அதே மாதிரி இந்த தந்தையை நாம எடுத்துக்கணும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், தாய் வந்து உயிரை கொடுப்பாங்கன்னா தந்தை எப்படின்னா தன்னுடைய வேர்வையை வந்து ரத்தமா செஞ்சுவாங்க. எப்படிப்பட்டோம்னா தன்னுடைய 10 ரூபா செலவு இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும் என்ற வந்து மனம் இருக்கும். ஒரு வைரலான ஒரு வீடியோ வந்து சம்பவம். என்ன சம்பவம்னா, ஒரு பஸ்காரங்கள 10 ரூபா வாட்டர் கேன் வாங்குறாங்க. வாட்டர் கேன் வாங்கி அந்த வாட்டர் கேன் வந்து பஸ்ஸுக்குள்ள இருந்தோன்னே அந்த 10 ரூபா கொடுக்காம ஏமாத்தோம்னா லாஸ்ட் கடைசியா அந்த வாட்டர் கேன் அவன் வந்து பஸ் பின்னாடியே ஓடி போனோன்னு அந்த 10 ரூபாய் வந்து கீழே போடுறாங்க. கீழே போட்டோன்னே அந்த 10 ரூபாய் எடுத்து பார்த்து பைக்குள்ள வச்சிருந்தாங்க. எதுக்கு, நாம வந்து 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நம்மளுடைய வீட்டுக்கு கொடுக்கணும், நாம வந்து வீட்டுல இருந்து நம்ம குழந்தை எல்லாமே இருக்கு, நம்மளை நம்பிதான் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையே இருப்பாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்க வந்து பிரார்த்திக்கணும், நீங்க அதிகமா நீங்க பிரார்த்திக்கணும், நீங்க பிரார்த்திச்சாதான் அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதுல ஒரு துவா தான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, சிறுவனா இருக்கும் போது என்னை எப்படி பராமரித்தார்களோ அவர்களுக்கு நீ கருணை புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நீங்க அதிகமா கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன இருக்குன்னா, சிறுவனாக என்னை எப்படி பாத்துக்கிட்டாங்க, நீங்க நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு லாரி ஜாமா கேட்கும், அதை கேட்டவங்க வாங்கி கொடுப்பாங்க. அதான் சொல்றாங்க, சிறுவனாக எப்படி இருக்கும்போது என்னை பராமரித்தார்களோ அதே போன்று அவர்களுக்கு நீ கருணை புரிவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நீங்க வந்து எப்பனாலும் கேட்கலாம், உங்களுக்கு தயார் இருக்கும் போதெல்லாம் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறுறாங்க, என்ன சொல்றாங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க எல்லாரும் ஒரு கூட்டத்துல குழுமி இருக்காங்க. இருந்தோன்னே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவனுடைய மூக்கு மண்ணாகட்டும் சொல்லிட்டு 3 தடவை சொல்றாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அது யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தன்னுடைய பெற்றோர்களுக்கு வந்து பணிவிடை செய்யாத இருக்காங்க, அவங்கதான் வந்து இப்படி அவங்க மூக்கு மண்ணாகட்டும் அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ நாம எப்படி எடுத்து பார்த்தோம்னா, நாம வந்து பெற்றோர்களுக்கு வந்து பணிவிடை செய்ய வேண்டும், பெற்றோர்களுக்கு நல்ல உபகாரம் செய்ய வேண்டும். அதே மாதிரி சொல்றாங்க, நீங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யலன்னா, நீங்க பெற்றோர்களுக்கு எதுவும் செய்யலன்னா நீங்க நரகத்துக்கு போயிருவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே வரக்கூடிய காலத்தில் அனைத்து சகோதர சகோதரிகளும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யும் நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அனுப்பினார் கூறி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
அடுத்தபடியாக மற்ற மாணவர்கள் சூரா துவா ஒவ்வொரு முதலாவதாக ஆசிபா ஆங்கோலே துவா. அடுத்ததாக கன்சிகா எந்த Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Iqra bismi rabbikal ladzi khalaq. Khalaqal insana min 'alaq. Iqra wa rabbukal akram. Alladzi 'allama bil qalam. 'Allamal insana ma lam ya'lam. Kalla innal insana layatgha. Ar-ra'usta'na inna ila rabbika ruj'a arada alladhi yas'a abadan idha salla arada insana katawalla alam ya'lam bi anna allaha yara kalla la illam yantahi lanasfa'an binasiya nasiyatin hadibatin hadiya fayadun nadiya salu sabaniya kalla la tudihu wasjud waqtari. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக திருடவர்களுடைய குழு ரிஃபா. அடுத்ததாக அப்துல்லா பயணத்தின் மற்றும் பொருள். Thank you.
முதல்ல சூறா. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. وَيُرِيكُ لِهُمَزَةٍ لُمَزَةٍ الَّذِي جَمَعَ مَالًا وَعَدَّدَهُ يَحْسَبُ أَنَّ مَالَهُ أَخْلَدَهُ كَلَّا لَيُنبَذَنَّ فِي الْحُطَمَةِ وَمَا أَدْرَاكَ مَا الْحُطَمَةُ نَارُ اللَّهِ الْمُوقَدَةُ الَّتِي تَطَّلِعُ عَلَى الْأَفْئِدَةِ إِنَّهَا عَلَيْنَا مُؤْصَدَةٌ فِي أَمَدٍ مُمَدَّدَةٍ السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்து முகமது முஸ்லிம் மூசி அறிவுரையில் ஓதும் துவா. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Saya memohon doa Allahumma inni ujian kunci al-bawaisi. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக அமி பள்ளிவாசலின் நுழையும் போதும் வெளியேறும் போதும் முதல் துவா. அடுத்ததாக அழுதியான காலையிலும் மாலையிலும் முதல் துவா. உன்னை கொண்டே மாலை கொள்ளை அடைந்தோம், உன்னை கொண்டே உயிர் பெறுகிறோம், உன்னியுடனே மரணம் அடைகிறோம், உன்னியுடனே திரும்பி வர இருக்கிறோம். அல்லாஹும்ம பிக்க அம்சைனா வபிக்க நசியா வபிக்க நமுது வைலேக்க நுசுர். பொருள்: இறைவா, நாங்கள் உன்னை கொண்டே மாலை பொழுதை அடைந்தோம், உன்னை கொண்டே உயிர் பெறுகிறோம், உன் மூலமே மரணம் அடைகிறோம், உன்னிடமே திரும்பி வர இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயத்தில் குறிச்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆயத்தில் குறிச்சி அல்லாஹ்வே Bismillahirrahmanirrahim. Amanal rasulu bima ursila ilayhi min rabbihi wa tu'minu
كل آمن بالله وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا ربنا لا تؤاخذنا إن نسينا وأخطأنا ربنا لا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين இப்போது நமது இறைவன் என்று காட்டப்பட்டதை நம்பினார்கள் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அதனால் நம்பிக்கைகளுக்கு நம்பினால் அல்லாஹ்வை வாழ்வர்கள் நமது தூதர்களையும் நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார்கள் அல்லாஹ்வை வாழ்வர்கள் மனிதரை நம்பினார்கள் அவர்களுடைய பாடத்து பாட மாட்டோம் செல்லிட்டும் கட்டுகின்றோம் நீங்கள் இறைவாழ்வுடன் அனுப்பை அவர் செய்த நன்மை அவர்களுடைய செய்த தீமை அவர்களுடைய எங்கள் இறைவனை கொடுத்து எங்களை கணிப்பாயாக Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக அமீரா உனக்கு Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahumma ahdini fiman hadaita wa afini fiman afaita wa tawallani fiman tawallaita wa barik li fiman ahdaita wa qini sharra ma qadaita wa innaka taqdi wa la yuqda alayka wa innahu la yudhillu man walaita tabarakta rabbana wa ta'alaita. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்ததாக ஆமி அல்லாஹியா அடுத்ததாக ராணி Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. 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 Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Abasa wa tawalla anja'ahulna wa ma yurika la'allahu yazzakka aw yadhakkaru fatanfa'ahu dhikra amma man istaghna fa'anta lahu tasadda wa ma 'alaika alla yazzakka wa amma man ja'aka yas'a wa huwa yaghsha fa'anta anhu talaqqa kalla innaha tadhkira faman sha'a dhakara fi suhufin mukarrama marfu'atin mutahhara bi'aydin safara kiramin barara qutila al-insanu ma akfara min ayyi shay'in khalaqa min nutfatin khalaqahu faqaddara summa as-sabila yassara summa amatahu faqbara summa idha sha'a anshara kalla lamma yaqdi ma amara falyanzur al-insanu ila ta'amih anna sababna al-ma'a sabba summa shaqaqna al-arda shaqqa fa'anbatna fiha habba والنبأ وكيفا وزيتونا ونحوا وحدائق غلبا وفاكهة وأبا
متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الساعة يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل امرئ منهم يومئذ شأن يغنيه وجوه يومئذ مسفرة لاهقة مستبصرة وجوه يومئذ عليها غبرة تذهبها كسرى أولئك هم الكفرة الفجرة. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக ஆயிஷா அப்சானாவா? Assalamualaikum warahmatullahi Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu la ilaha illallah wa hayyul qayyum la ta'budu wasiyatun wa la sariratun wa barasu maqaman mahmudin wa atas. அடுத்தது பயான் தொழில் இருப்பது வருவது. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Assalamualaikum Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma inni أعوذ من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة الأشرار ومن شر فتنة المسيح الدجال. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக ஆயிஷா ருக்கையா ஆயிஷா Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Arti puji Allahu la ilaha illa huwa hayyul qayyum la ta'khudhuhu sinatun wa la nawm lahu ma fis samawati wa ma fil ardi man alladhi yashfa'u indahu illa bi idhnihi ya'lamu ma bayna aydihim wa ma khalfahum wa la yuhituna bi shay'in min ilmihi illa bima sha'a wa wasi'a kursiyyuhu samawati wal arda wa la yuhituna wa huwa al-'aliyyul 'azim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அடுத்து அசியா பானுவதுவா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bantu mendoakan wajahnya. Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma rabba hadhihi tawati tamati wa salati qaimati aati muhammadani wasilata wa fa'ilata wa basu makaman muhammadani wa subhanaka
اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக அஸ்கர் அப்துல்லா. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Wallama wallayli idha saja ma wadda'aka rabbuka wa ma qala walallahiratu khairun laka min wa lasawfa yu'tika rabbuka fatarda alam yajidka yatiman fa'awa wa wajadaka dhallan fahada wa wajadaka 'ailan fa'awa fa'amma al-yatima fala taqhar وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث. السلام عليكم ورحمة الله وبركاته. அடுத்ததாக தானிஸ் இப்ராஹிம். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Bismillahirrahmanirrahim. Kita berdoa bismillahirrahmanirrahim. Alhamdulillah ikara bukan lakam tadiyan namadukam Alhamdulillah கடைசியாக அல் அமீன் கிளாஸ் சூரா. வேற யாரும் சொல்லுங்களா? வேற யாரும் உனக்கு தெரியும்? ரெண்டு தொழிலோட பேர் மட்டும் சொல்லுதையா? அவனுக்கு என்ன தெரியும்? அடுத்த 2 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கா? உனக்கு என்ன தெரியும்? இல்ல தூங்கும்போது உட்கார்ந்து உனக்கு என்ன தெரியும்? தூங்கும்போது தெரியுமா? சாப்பிடும்போது என்ன தெரியுமா? தெரியாதம்மா. சரி தெரிஞ்சிருப்பியா? புரிஞ்சுவோம். 10 நிமிஷம் இருக்கு. ஆமா 10 நிமிஷம் முடிஞ்சாக்கணும். 20 நிமிஷம் முடிஞ்சாக்கணும். கண்டிப்பா வா வா